கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மதிய வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையத்தின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஆண்டுடைய வார்த்தைக்காய் நான் அவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது இந்த எஸ்தர் பிரேயருக்காக கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். லூக்கா 10வது அதிகாரம். 10வது அதிகாரத்துல 38வது வசனத்துல இருந்து 42வது வசனம் முடிய இங்கே ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லப்படுகிறது. லூக்கா 10:38 இருந்து 42 வரைக்கும். ஆண்டவர் பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்துல பிரவேசிக்கிறார். அங்க மார்த்தாள் அப்படிங்கிற பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை வீட்டிலே ஏற்றுக்கொள்ளுகிறாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரியும் இருக்கிறாள். இயேசுவின் பாதத்தருகே அவள் அமர்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். மார்த்தாளோ பல வேலைகளை செய்வதிலே அவ ரொம்ப ஆவலா, அந்த வேலையெல்லாம் பண்றதுல அவ ரொம்ப ஆவலா இருக்கா. இப்ப மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்துட்டு இருக்கா. இப்ப அதுல வருத்தம் அடைந்து செஞ்சுட்டு இருக்கிறவ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவளுக்கு வருத்தம் நான் மட்டும் செய்யறேனே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்ன விட்டுட்டாளேன்னு சொல்லி அவ விட்டு வந்திருக்கிறதை குறித்து ஆண்டவரத்துல போய் சொல்ற, ஆண்டவரே இவ என்னை விட்டுட்டு இங்க உட்கார்ந்துருக்கா, நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இது எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு நீங்க சொல்லுங்க, அதை குறித்து நீங்க உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறா. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த வார்த்தையின் மூலமாய் ஆவியானவர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. அநேக காரியங்களை குறித்த கவலைகளின் சொந்தக்காரிதான் மார்த்தாள் அப்படின்னு சொல்லலாம். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இன்னைக்கு நமக்கு கவலைப்படணும்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கோம். அதுக்கு இதுக்குன்னு யோசிக்க உட்கார்ந்தோம்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அவ்வளவு கவலை இருக்கு. சிலர் சொல்லுவாங்க, என்ன நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறது இல்லை, அந்த மேல விசுவாசம் வச்சுட்டு நம்ம அங்க அப்படியே போயிட்டே இருக்கோம், ரொம்ப சந்தோஷம், அந்த மாதிரி இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனாலும் அவருடைய வார்த்தையை பற்றி பிடிக்கிறவர்கள் தான் அப்படி நம்ம திடமாய் அந்த காரியத்துல நிற்க முடியும். அநேக வேலைகள்ல நம்ம எப்படிப்பட்டவர்களாய் தானே இருக்கிறோம்னா, கவலைப்பட்டு கலங்குகிறவர்களா, ஏதோ ஒரு காரியத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு சின்ன சோர்வு, சின்ன ஒரு கலக்கம் நமக்கு வந்துடுது. ஒரு விசுவாசியான ஒரு சகோதரி இருந்தாங்களா, அவங்க இப்படி ஒரு நாள் ஒரு சொப்பனம் பார்த்தாங்களா. என்ன அப்படின்னா, ஒரு மலை அடிவாரத்துல நின்னுட்டு ஆண்டவர் கிட்ட விண்ணப்பம் பண்ணி தன்னோட பாரங்களை அதாவது சுமந்து கொண்டு அந்த அவங்களுடைய பாரங்கள் எல்லாத்தையும் அவங்க அதாவது அவங்க எப்படி சொப்பனம் பாக்குறாங்கன்னா, ஒரு மலை அடிவாரத்துல நின்னுட்டு ஆண்டவர் கிட்ட விண்ணப்பம் பண்ணி அவங்க அந்த விண்ணப்பம் பண்ணின அந்த பாரங்களை, அந்த மூட்டைகளா, அந்த ஜெப விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு அவர் பாதத்துல ஒப்படைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பாக்குறாங்க. இப்படி ஒப்படைச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவரும் அன்போட பாசத்தோட அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரும் அதுக்கு பதில் சொல்றாங்க. கொஞ்ச தூரம் இப்படியே ஒவ்வொரு நாளும் வர்ற மாதிரி ஒரு சொப்பனம். கொஞ்ச தூரம் ஏறின உடனே வேறு ஒருவர் அந்த பாதையில ஒரு பெரிய மூட்டையை விட்டு சென்றிருக்கிறாங்க. அந்த மூட்டையை எடுத்து இவங்க தூக்கிட்டு இப்படி போக போக ஒவ்வொருத்தங்க விட்டு வச்சிருந்த மூட்டையெல்லாம் பாரத்தோடு தூக்கி சுமந்துட்டு வராங்க. அநேக பொருட்களை தூக்க முடியாத அளவுக்கு பாரத்தோட தூக்கிட்டு வராங்க. இப்போ உடனே ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆண்டரை பார்த்து கேட்கறாங்க, ஆண்டவர் ஏன் இப்படி செஞ்சுட்டீங்க, நான் ஏன் இவ்வளவு பாரத்தை சுமக்கிறேன், என்னால தாங்க முடியலன்னு கண்ணீர் விட்டு ஆண்டர்கிட்ட போய் முறையிடுறாங்க. இது ஒரு சின்ன சொப்பனம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம், அந்த வசனத்தை தான் இன்னைக்கு ஏசப்பா இந்த 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 கதையை வைத்து, இந்த கதையில மார்த்தாள் என்ன செய்தாலோ அதை நாம செய்யக்கூடாதபடிக்கு, மரியாள் என்ன செய்தாலோ அதை நாம் செய்யும்படிக்கு அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாமும் இப்படி கூட தான் நமக்கு தேவன் நமக்கு தராத பல பாரங்களை நம்ம தலையின் மேல வச்சுட்டு தேவையில்லாத காரியங்களுக்காக கண்ணீர் வடிச்சு கலங்குகிறோம். விசுவாச ஓட்டத்துல நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, நமக்கு முன் வைத்திருக்கிற பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி எபிரேயர் 12:1 சொல்லுகிறது. பாவத்தை தள்ளிவிட முன் நமக்கு பாரமான யாவற்றையும், அதாவது நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளி விடுறதுக்கு முன் வந்த நமக்கு பாரமான நம்மளை சுத்தி இருக்கிற காரியங்களை தள்ளி விடுறதுக்கு நமக்கு தெரியல.
பாவம் செய்யாம தள்ளி விட்டுட்டு ஓடுகிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். ஆனா நம்ம பாரப்படுத்துகிற நம்ம சிலர் பாத்தீங்கன்னா ஜெபிக்க உட்கார முடியல, சும்மா உட்கார்ந்தாலும் எதோ குறிச்சு கவலை, எதையோ குறிச்சு யோசிக்கிற அழுத்தமா இருக்கு, என்னால அவர் பிரசன்னத்தை உணர முடியல, என்னால அவருடைய மகிமையை உணர முடியல, என்னால சந்தோஷமா ஆண்டவரை பிரைஸ் பண்ண முடியல, அப்படி எல்லாம் நம்ம சொல்றோமா? ஏதோ ஒரு பாரத்தை நம்ம சுமந்து கொண்டே இருக்கிறோம், ஏதோ ஒரு கவலைய நம் மீது ஏற்றிக்கொண்டே இருக்கிறோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓட இதுவும் தேவையான ஒன்றா இருக்கிறது. உங்களுக்கு வைத்திருக்கிற ஓட்டத்துல நீங்க நல்லா ஓடி முடிக்கணும்னா, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற பாதையில நல்லா ஓடி அதை தொடர்ந்து முடிக்க வேணும்னு சொன்னா, நம்ம எதை மட்டும் தள்ளுகிறவர்களா இருக்கணும் அப்படின்னா, எதை மட்டும் தள்ளுகிறவர்களா இருக்கக்கூடாதுன்னா, பாவத்தை மட்டும் தள்ளிட்டு ஓடுகிறவர்களா இல்ல, பாரத்தையும் நம்மை அழுத்துகிற காரியங்களையும், பாவங்களை நம்ம அழுத்துகிற காரியங்களை எல்லாத்தையும் தள்ளி விட்டு, அவர் நமக்கு நியமித்திருக்கிற நம்முடைய ஓட்டத்திலே தொடர்ந்து முன்னேறுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அததான் ஆண்டவர் விரும்புறாரு. இந்த லாசரு, மரியாள், மார்த்தாள் இவர்கள் எல்லாம் லாசருடைய சகோதரிகள் தான் மரியாளும் மார்த்தாளும். அங்க இவங்க பெத்தானியான்ற ஒரு கிராமத்துல இருக்கிறாங்க. ஒரு எருசலேம்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கக்கூடிய கிராமம் தான் இது. இந்த கிராமத்துல ஆண்டவர் ஊழியம் செய்யறதுக்காக ஆண்டவர் அங்க வராங்க. அப்படி வரும்போது ஏசப்பாவை அவங்க வீட்டுல ஏற்றுக்கொள்றாங்க. இப்ப மார்த்தாளோட கவலை என்னன்னா, வந்திருக்கிற ஆண்டருக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், வந்திருக்கிற ஆண்டருக்கு ஏதாவது ஃபுட் கொடுக்கணும், அவர் களைப்ப போக்கணும், அவரை ஹாப்பியா வச்சுக்கணும், அவர் சரீரத்தை ரெஃப்ரெஷ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவ போராடுறா. அதனாலதான் வீட்டுல ஏற்றுக்கொள்றா. அவரோடு கூட நேரம் செலவழிக்கணும் அப்படிங்கிற காரியத்துல அவ சிரத்த வைக்கல. அவ பல பல வேலைகளை செய்கிறதுல, அது அங்க சொல்லியிருக்கு, அப்படிதான் சொல்லியிருக்கு, பற்பல வேலைகளை செய்வதுல அந்த காரியத்துல அவ வருத்தம் அடைகிறாள். இது நான் மட்டும் செஞ்சுட்டு இருக்கனே, நான் மட்டும் இது பண்ணிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்லி கூறி ஆண்டர்கிட்ட போய் சொல்றா. அவ ஆண்டர் பாதத்துல உட்கார்ந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறா. அவ அதே போதும்னு நினைச்சு அவர் பாதத்துல அமர்ந்திருக்கிறா. எனக்கு உதவி செய்யும்படி நீங்க அவங்க கிட்ட மரியாள்கிட்ட நீங்க சொல்லலாமே ஆண்டவரே அப்படின்னு ஆண்டர்கிட்ட போய் முறையிடுறா. ஏசப்பா அவளை அன்போடு பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே அப்படின்னு சொல்லி அழைத்து, நான் உன்கிட்ட என்ன சொல்றனோ அதை ரொம்ப ஸ்ரத்தையா கேளு அப்படின்னு சொல்றதுக்குதான் அந்த மார்த்தாளே மார்த்தாளேன்ற வார்த்தையை சொல்றாரு. அதை கர்த்தர் வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டுட்டோம். அவருக்கு இதெல்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் கொடுக்கணும்னு யோசித்தாலுடைய தன்னை கொடுக்கணும்ன்ற எண்ணம் மார்த்தாளுக்கு வரல. ஓட்டத்தை ஓடணும்னு தெரியும், ஆனா அந்த ஓட்டத்தை எப்படி ஓடணும், அவர் கூட தான் ஓட முடியும்ன்றது மார்த்தாளுக்கு தெரியல. ஆனா அது மரியாள் தெரிந்து கொண்டா, அவர் என் கூட இருந்தா இந்த கவலையெல்லாம் மாறிடும், இந்த கவலையெல்லாம் இப்ப நான் அவர்கிட்ட சொல்ல வேண்டிய நேரத்துல இல்ல, இது அவருக்கும் எனக்குமான நேரம், நான் அவரோடு உறவாட வேண்டிய நேரம், அவர் பாதத்துல அமர வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி அவர் பாதத்தை பெருசா நினைச்சா, அவளுக்குன்னு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓடணும்னா எனக்கு இவர் வேணும் அப்படின்னு நினைச்சா அவர் சமூகத்தை ப்ரெஷியஸா பாத்துட்டு இருக்கிறா. அது அவர் சொல்றத கவனமா சிரத்தையோட கேட்டுட்டு இருக்கிறான்னா, இந்த மார்த்தாள் அதை கேட்கல. மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு அநேக காரியங்களை இவளை கத்தரை விட்டு பிரிக்குது, அநேக பற்பல காரியங்களில் இவள் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கிறார். ஏதாவது தேவையில்லாத பாரத்தினால் அவ அழுத்தப்படும் பொழுது ஆண்டவர் அவளை இந்த முறை அழைத்து சிரத்தையோடு கூட ஆண்டவர் அந்த அந்த வார்த்தையை கேட்கும்படிக்கு ஆண்டவர் சொல்றதா அந்த வார்த்தையை சொல்லி, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற மரியாள் அவளை பாரு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் தேவையானது ஒன்றுதான் என் பாதத்தில் அமருவது அதை அவள் அறிந்து கொண்டாள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மரியாளை குறித்து ஒரு வார்த்தையை அந்த இடத்துல சொல்றாரு. இவர் நினைச்சிட்டா நான் வீட்டுல ஏற்றுக்கொண்டுட்டேன்னு சொல்லி, ஆனா ஆண்டவர் பார்த்தாரு. அவர் எப்பவுமே நம்ம பாக்குற பார்வையில பார்க்கறதுல ஏற்றுக்கொண்டவர்களை விட அவர் பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளுகிறவர்களை விலையேற பெற்றவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் பார்வையில வைத்திருந்தார். அதனால அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தா, ஆனா எப்போ பாரமான யாவற்றையும் தள்ளி விட்டு அவர் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நான் பொறுமையோடு கூட ஓடி முடிக்கணும்ன்ற எண்ணம் யாருக்கு இருந்துச்சு? மரியாளுக்கு இருந்துச்சு. மார்த்தாள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, லாசரு திட்டினா பரவாயில்ல, எந்த இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் எனக்கு போதும் என்று சொல்லி அவளை பாரப்படுத்துகிற, அவர் சமூகத்துக்கு போக விடாம பாரப்படுத்துகிற பாவங்களையும் பாரங்களையும் தள்ளி விட்டு அவர் வைத்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓட சமூகத்தை பிடித்து கொண்டார். இன்னைக்கும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு ஓட்டத்துல நீங்க ஓடக்கூடாதபடிக்கு, முதலாவது பாதத்தில் அமரக்கூடாதபடிக்கு, உங்களை நெருக்குகிற கவலைகள், உங்களை பாரப்படுத்துகிற காரியங்கள், கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு உங்களை நெருக்கி உட்கார வைக்கிற ஓட்டத்துல சோர்வடையப்படுகிற காரியங்கள் வரும் பொழுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எங்க தேடி ஓடணும்னா, அமரணும்னா அவர் சமூகத்தை தேடி, அவர் பாதத்தை தேடி, அவரை பிடித்து கொண்டால் இந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க முடியும். பாரமான யாவற்றையும் தள்ளி பாவத்தை தள்ளணும்னா அவர் என் கூட வேணும், அவர் என்னோட இருந்தா இதெல்லாம் சாத்தியம் என்று சொல்லி எப்போ அவர் சமூகத்தை நம்ம ப்ரெஷியஸா பாக்குறோமோ
அப்போ நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே மத்தவங்க எப்படி ஓடுறாங்கன்னு பார்க்க மாட்டோம், மத்தவங்க மூட்டை எங்க விழுந்திருக்குன்னு பார்க்க மாட்டோம். எனக்கு கத்தர் கொடுத்திருக்கிற காரியத்தை நான் பொறுமையோடு கூட ஓடி முடிப்பதற்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான், அது அவருடைய சமூகம் தான் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். மரியாள் அப்படித்தான் இருந்தா. அநேக கவலைகள் அவளுக்கு இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தல. அவ ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்தா. அதுக்காக உபசரிக்க கூடாது, அது முக்கியம் இல்லையா அப்படின்றது அல்ல, அது ரொம்ப முக்கியம்தான். அவ செய்யறது ரொம்ப நல்லதுதான். ஆனா இந்த உபசரிப்பிலே நேரத்தை வீணாக்கி விடாதபடிக்கு வந்திருக்கிறது ஆண்டவர். இப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட உணவையும் இந்த உபசரிப்பையும் எதிர்பார்க்கல. ஆண்டவர் என்னதான் எதிர்பார்க்கிறாரு, அப்படின்னு சொல்லி அந்த அந்த அளவுக்கு மிஞ்சிய பாரங்களை தள்ளி வச்சுட்டு அவர் பாதத்துல அமர்ந்த மரியாளை போல இவளும் அமரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பினார். ஆனா அந்த இடத்துல மார்த்தாள் அவளை குறையா சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறத பார்க்க, நீங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியதான் ஆண்டவரே, நீங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியதான் ஆண்டவரே சொல்லி முறையிட்டு கொண்டிருக்கிறார். அதனால இன்னைக்கு நாம அநேக நேரங்கள்ல அவரிடத்துல குற்றம் சுமத்துகிறவர்களா இருக்கிறோம். அவர் பாதத்தை பிடிக்காதவர்களாய் அநேக கவலைகளை, மத்தவங்க பாரத்தை, மத்தவங்க காரியத்தை, மத்த கவலைகளை நம்ம சுமந்து கொள்ள அவசியமில்லாத காரியங்களை இருதயத்துல சுமந்து கொண்டு அவர் பாதத்தை பற்றி பிடிக்க தவறுகிறோம். ரெண்டாவது, அவர்கிட்ட நம்ம என்ன செய்யறோம், கம்ப்ளைண்ட் பாக்ஸா இருக்கிறோம், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது இப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு, இதனாலதான் ஜெபிக்க முடியல, இது இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அதனாலதான் உங்களை தேட முடியல அப்படின்னு சொல்லி நம்மளுடைய காரியங்களை பெருசா காமிச்சு கர்த்தர் சமூகத்துக்கு போறதை நம்ம குறைச்சு கொண்டிருக்கிறோம். அதான் இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க. ஆனா நமக்கு ஆசை எப்படி இருக்கு, எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டபடி நானும் ஓடணும், ஓடி முடிக்கணும், எனக்கு வைத்திருக்கிற திட்டத்துல நான் ஓடி என்ன செய்யணும், நான் முடிக்கணும், அது பொறுமையோடு ஓடி எனக்கு வைத்திருக்கிற அந்த பாதைய நான் பொறுமையோடு கூட ஓடி முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா என்னால என்ன செய்ய முடியல, ஓட முடியல. எதெல்லாம் பின்னாடி இழுக்குது, இந்த மரியாள இந்த மார்த்தாள், அதுதான் சகல காரியங்களுக்கு பின்னாடி மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்கிறது. பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாரமான காரியங்களை மார்த்தாள் தள்ளுனா, மரியாள் தள்ளுனா, பாவத்தை தள்ளிட்டு அவர் பாதத்துல அமர்ந்தா ஆண்டவர் அவளைதான் சொன்னாரு, இவளே நல்ல பங்கை தெரிந்து கொண்டா, தலை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை இவள் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி கர்த்தர் மரியாதை தான் அந்த இடத்துல சொன்னார். ஆனா இவ நெருங்கி நிற்கிற காரியங்களை தள்ளிவிட முடியாதபடிக்கு தனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓட முடியல, சகிக்க முடியல, சில காரியங்களை தாண்ட முடியல, பலன் இல்ல, மறுபடியும் சோர்ந்து விழுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தாராய் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விரும்புறாங்க. ஏசப்பா நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு கூட ஓடுவதற்கு, நம்ம ட்ராக்ல ஓடுவதற்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னு சொல்லி சொன்னா, இந்த மார்த்தாள் மாதிரி இல்லாதபடிக்கு மரியாளை போல அவர் பாதத்தை பற்றி கொண்டவர்களாய், மரியாளை போல நம்ம நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் சமூகத்தை பற்றி கொண்டவர்களாய், மார்த்தாளை போல குறை கூறாதவர்களாய், அதாவது அவங்க குறை சொன்னா இல்லையா, நாம எப்படி இருக்கணும்னா குறையில்லை, குறை சொல்லாதவர்களாய், அதை குறித்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி இருக்காண்டவர் அப்படி இருக்காண்டவர் கம்ப்ளைண்ட் சொல்லாதபடிக்கு அவர் சமூகத்தை தெரிந்தெடுக்கிறவர்களாய், தேவையான தேவனை பற்றி கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏசப்பா நம்மளையும் சாட்சியாய் நிறுத்துவார். அப்படி நம்மளை சாட்சியாய் நிறுத்த வைக்க ஏசப்பா விரும்புறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆஹ் கிருபையத்தான் இந்த மதிய வேளையில ஏசப்பா நமக்கு கொடுக்க இருக்கிறாங்க. அநேக காரியங்களை குறித்த கவலை ஆண்டவர் வீட்டில் ஏற்றுக்கொண்டா மட்டும் போது நம்ம நினைக்கிறோமா? இன்னைக்கு ஏற்றுக்கொண்டவர்களை விட அவர் பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளுகிற நபர்களே தேவை, அவருக்குள்ள விருத்தி அடைகிற நபர்களே தேவை. அவர் பாதத்தை பற்றி கொள்ளுகிறவர்கள், கம்ப்ளைண்ட் பண்ணாதவங்க, சமூகத்தை பிடித்துக் கொள்றவங்க, பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு அவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஓட்டத்திலே ஓடக்கூடியவர்களை கர்த்தர் தேடுகிறார். அநேக மரியாள்களை கர்த்தர் தேடுகிறார், மார்த்தாள்களை அல்ல. இன்னைக்கு ஒருவேளை நம்ம மார்த்தாளா இருப்போம்னா உலக காரியங்களை குறித்தெல்லாம் நம்ம கவலைப்பட்டு கலங்கி உலக பாரங்களை தூக்கி சுமந்து கொண்டு கர்த்தர் சித்தத்தை உணராதவர்களா இருப்போம். இன்னைக்கு ஏசப்பா நம்மோடு கூட பேசுறாங்க. அவர் சித்தத்தை உணர்ந்து செயல்படுவதற்கு, அவர் பாதத்தை பிடித்துக் கொள்வதற்கு ஏசப்பா அழைக்கிறாங்க. பாரத்தை தள்ளி விட்டுருங்க, பாவத்தை தள்ளி விட்டுருங்க, அசுத்தத்தை தள்ளி விட்டுருங்க. உங்க ஓட்டத்துல கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஓட்டத்துல அவர் கரத்தை பிடிச்சு ஓடக்கூடாதபடிக்கு எந்த கசப்பு, எந்த வைராக்கி, எந்த காம விகாரம், எந்த வேசித்தனை, எந்த இச்சை, எந்த பொறுமை, எந்த பொறாமை, எந்த ஒரு காரியங்கள் உங்களை கர்த்தர் விட்டு பிரிக்குதோ, ஓட்டத்துல உங்களை சோர்வடைய வைக்க பாக்குதோ, அந்த காரியங்களை எதிர்க்கத்தக்கதாய், அதை தாண்டத்தக்கதாய் ஒரு பலனை ஏசப்பாடத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும்னா பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதான் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில விரும்புறாங்க. இந்த மார்த்தாள் அநேக நேரங்கள்ல எப்படி இருந்தா அந்த மாதிரி நம்ம இருக்காதபடிக்கு, நம்மை பாரம் படுத்துகிற காரியங்களை தள்ளிவிட்டு, நம்மை பாவம் தள்ளுகிற காரியங்களை உதறி தள்ளிவிட்டு அவர் பாதத்தை தேடுகிறவர்களாய், பாதத்தை
பிடிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அந்த மார்த்தாளுடைய விசுவாசம் அப்படிதான் இருந்துச்சு. மார்த்தாள் தன்னோட சகோதரர் வியாதிப்பட்டு மறிச்சுட்டா. 4 நாட்களுக்கு அப்புறம் பெத்தானியாக்கு ஏசப்பா வராங்க. மார்த்தாள் கிட்ட ஏசப்பா போய் எதிர்கொண்டு போய் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டர் போறாரு. மார்த்தாள் ஓடி வரா, சொல்றா. அங்க மரியாள் அவ ஆறுதல் இல்லாம அவ சொந்தங்களோட உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறா. மார்த்தாள் ஓடி வரா. அப்ப நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். உங்க பிரசனத்தை அனுபவித்த நாங்க இப்படி ஒரு அதாவது இப்படிலாம் நாங்க ஜெபிச்சோம், இப்படியெல்லாம் உங்களை நம்பினோம், உங்க பாதத்துல அமர்ந்திருக்கிறோம். ஆனா நீங்க இருந்திருந்தீங்கன்னா இப்படி ஆயிருக்காதே, இப்படி ஆயிருக்காதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூட இருந்தா அப்படி ஆயிருக்காது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறா. அப்போ உங்களுக்கு ஆள் அனுப்பி சொல்லப்பட்டது, நீர் தேவனிடத்துல கேட்டுக்கொள்வது எதுவோ அது எனக்கு கிடைக்கும் தந்தருள்வார் என்று விசுவாச அறிக்கையிடுகிறா. அந்த ஆண்டர் கேட்கும் பொழுது இந்த வார்த்தை என்ன சொல்றா, உன் சகோதரன் உயிர் தெழுவான் ஆண்டர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நம்ப முடியாமல் தடுமாறுறான். ஆனாலும் உயிர் தெழுந்தது கடைசி நாள்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டர்கிட்ட சொல்லும் போது ஆண்டர் சொல்றாரு, நானே உயிர் தெழுதுன்னு ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறேன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லி கல்ல புரட்ட சொல்றாரு. அது 4 நாள் ஆயிற்றேன் ஆறுமேன்னு சொல்றா. தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கூறுகிறார். மார்த்தாளுக்கோட விசுவாசம் அதுக்குள்ள இருக்கிறது. அது மலைகளை பெயர்க்கும் விசுவாசம் அல்லதான். அவருடைய விசுவாச அவளது விசுவாசம் பரீட்சைக்கு முன்னால நிற்க முடியல. ஒரு பரீட்சைக்கு முன்னால் நிற்க முடியாத ஒரு விசுவாசமா இருக்கிறது. ஏன்னா அவ ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளுக்குள்ள அவ வேரூன்றி நிற்கல. அதனால அவளுக்கு இப்படிப்பட்ட கேள்விகள், இப்படிப்பட்ட காரியங்கள் அதெல்லாம் இருக்கு. ஏன்னா அவளை நேசித்த ஏசப்பா உயிர்த்தெழுதல், விசுவாசம் அந்த மாதிரியான காரியங்களை கற்றுக் கொடுக்கறதற்கு அதனால கல்லறை தோட்டம் வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டியதா இருக்கிறது. அந்த அந்த சிச்சுவேஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அதனால அநேக அந்த அந்த விசுவாசத்தை மரியாளுக்கு ஆண்டவர் அங்க காண்பித்து கொடுக்கிறாரு. ஆண்டவர் உயிர் திறந்து காண்பிக்கிறாரு. இப்போ அப்படிப்பட்ட காரியங்களை தான் ஏசப்பா அந்த மார்த்தாளுக்குள்ள அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறதற்காக அவருடைய பாதத்துல அமர்ந்து அவளை பலப்படும்படிக்குதான் அழைக்கிறாரு. ஆனா அந்த அந்த டைம்ல அவ இல்லாதனால ஒருவேளை அந்த உயிர் தெழுந்த நேரத்திலயும் அவளுக்கு அதை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிற முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா மரியாள் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டபடினால, உயிர் தெழுதல், விசுவாசம் அப்படிப்பட்ட காரியங்களை அவ கற்றுக்கொண்டபடினால அவளுக்கு ஆண்டவர் சொன்னாரே இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூட அதிகாலையில் எழுந்து அந்த கல்லறை இடத்துக்கு ஓடி போகிறத பார்க்கிறோம். இன்னைக்கும் ஏசப்பா நம்மோடு கூட பேசுறாங்க. இந்த மார்த்தாளுடைய விசுவாசம் மாதிரி இல்ல. ஏன் அவளுக்கு விசுவாசத்துல பலன் இல்லை அப்படின்னா, அவர் சமூகத்துல இருந்து கற்றுக்கொள்ளல, அவர் பாதத்தை பிடித்து கொள்ளல. இன்னைக்கு நம்ம அவர் சமூகத்துல இருக்கிறோம், அவரை பிடித்து கொண்டிருக்கிறோம்னு சொல்றோம், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமா, பாவத்தையும் பாரத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறோமா, எதெல்லாம் நம்ம கர்த்தரோட ஓட்டத்துல கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்துல ஓட முடியலையோ அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாம தேவையான கர்த்தருடைய பாதத்தை மற்றும் பற்றி கொண்டவர்களாய் பாவமான காரியங்களை, பாரமான காரியங்களை தள்ளி விட்டு தனக்கு வைத்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடக்கூடியவர்களாய், மார்த்தாளுடைய விசுவாசத்தை போல அல்ல, நம்மை விசுவாச பாதையில எப்படி கர்த்தர் நடத்தணும் விரும்புறான்னு அந்த மரியாளை போல அவர் பாதத்தை இறுக பிடித்துக் கொள்ளும்போது கர்த்தர் நடத்துகிற அந்த மரியாளுக்குள்ள அந்த விசுவாசத்தை போல கல்லறை தோட்டத்துக்கு ஓடின அந்த அன்பை போல அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கணும். நம்ம அதுக்குள்ள வளரணும், அவர் பாதத்தை பிடித்து கொள்ளணும். கர்த்தர் நம்மையும் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட சந்ததியா நிறுத்தணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு. அதனாலதான் இவங்க 4 நாட்கள் அழுதாங்க. எவ்வளவு ஒரு நாள் தானே, இவர்கள் 4 நாட்கள் அழுதாங்க. இவங்க அழும்பொழுது எங்களுடைய வாழ்க்கை மகிமையாய் காணப்பட்டது. ஏன் இந்த சூழ்நிலை அதுல எல்லாம் அதுதான் ஆண்டவர் முன்னாடியே அவங்க ஆண்டவர் பாதத்துல அமர்ந்து அவர்களை பலப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் அவங்களை பழக்குவித்தார். அவங்க பழக்குவிக்கப்பட்டதுனால அவங்களுடைய பாரங்கள் எந்த காரியங்கள்லாம் அவங்களை கர்த்தருக்காக அவங்க முன்னேற முடியாதபடிக்கு அவங்களுக்கு பின்னோக்கி இழுத்ததோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் தள்ளி விட்டு கர்த்தர் தனக்கு வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை பொறுமையோடு கூட ஓடுவதற்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல எந்த ஒரு தடை வராதபடிக்கு தடை வந்தாலும் தடைகளை தகர்க்கிற தேவனின் கூட இருக்கிறான்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட ஓடி முடிப்பதற்கு இந்த மாலை வேளையில ஏசப்பா நம்மளை அழைக்கிறாங்க. ஒரு மார்த்தாளை போல அல்ல, மரியாளை போல கர்த்தர் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிற மார்த்தாளை போல் அல்ல, தேவையான பங்கை தெரிந்து கொண்ட மரியாளை போல நீங்களும் நானும் மாறணும் கர்த்தர் விரும்புகிறார். தெரிந்து கொள்ள வாஞ்சிக்க அதை பிடித்து கொள்ள ஆர்வமா இருக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனை நீர் கொடுத்த இந்த வேலைக்காய் நன்றியப்பா. வீட்டுல ஏற்றுக்கொண்டால் பாதத்துல ஒருத்தி உட்கார்ந்து கற்றுக்கொள்ளுகிறாள், கற்றுக்கொண்டவளை உடைய பாதத்துல உடைய பார்வையில வெளியேற பெற்றவளா இருக்கிறா. இன்னைக்கு நாங்க வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டுட்டோம், எங்க குடும்பம் எல்லாம் ரசிக்கப்பட்டுருச்சு, நாங்க வார வாரம் சேர்ச்சுக்கு போறோம்,
வந்திருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், அந்நிய பாஷை பேசுறோம்னு சொல்றோம். ஆனா எங்களுக்கு உள்ளுக்குள்ள நீங்க வாசமா இல்ல, உங்க பாதத்துல அமர்ந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆயத்தம் இல்ல. அனுதினமும் வேத வாசிக்க, ஜெபிக்க, உத்தரவாதம் பண்ணி தேசத்துக்காக அழுக நாங்க ஆயத்தமா இல்ல. இப்படி இருந்துட்டு ஆண்டவரே மார்த்தாள போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு பெயருக்கு மரியாதை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோப்பா. அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம்ப்பா. தேவையானது ஒன்றே, எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு உம்முடைய பாதமே. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறதல்ல, பாரமான யாவற்றையும் பாவமான யாவற்றையும் தள்ளிவிட்டு எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு கூட ஓட, அதை முடிக்க கிருபை தாங்க ஆண்டவரை. மரியாதை விசுவாசத்தை போல எங்களுக்குள்ளேயும் அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. இன்னுமாய் உங்களுடைய பாதத்துல அமர, இன்னுமாய் உங்களுக்குள்ள எழுதி நாங்கள் விசுவாசிக்க, அநேகருக்கு சாட்சியாய் மாற, எங்க குடும்பங்களும் சாட்சியாய் மாற எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்களை சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நாங்க அப்படியே முடங்கி நாங்க உட்கார்ந்து இருக்கிறோமோ, ஆண்டவரே நீர் எங்களை அழைக்கிற அழைப்பு, இந்த மார்த்தால அழைச்சு நான் சொல்றதை கேள் மார்த்தாள் என்று சொல்லி ஸ்ரத்தையாய் கவனிக்கும்படிக்கு அவளை அழைத்தீங்க. ஆனா அவளும் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா, அப்பா பாருங்க மரியாள் இப்படி இருக்கிறான்னு. இன்னைக்கு நீங்க எங்களை அழைக்கும் பொழுது, எங்களை காலையில தட்டி எழுப்பும் போது, ஒருவேளை எங்க குடும்பத்துக்காக, எங்க திருச்சபைக்காக, எங்க வாழ்க்கைக்காக இருக்கலாம். ஆனா நாங்க அறியாதபடிக்கு ஒருவேளை உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றோம்னா, எங்களால முடியலன்னு சொல்றோம்னா, மத்த காரியங்களை குறித்து அண்டவே குறை கூறுகிறோம்னா எங்களை மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு மரியாளின் அந்த விசுவாசத்தை ஆண்டவரே இந்த மரியாதை எப்படி ஆண்டோட பாதத்துல இருந்து அமர்ந்து அப்பா உண்மை தேடினாலோ அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களை விசாரிக்கிறவரானபடியால் எங்கள் கவலைகளை உங்க மீது வைத்து விட்டு உங்க சித்தத்தை செய்ய உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ள ஆண்டவரே உங்களுடைய கரங்களை பிடித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொள்ளவும் உன் பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரை மாதிரியாய் மாறும் எங்களுக்கு கிருபை தாங்க. நீர் அப்படி செய்து சாட்சியாய் நிறுத்துகிறதுக்காய் நன்றி. உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம், கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கும் மறவாதே. ஆமேன். God bless you.